பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அத கண்டுக்காம விட்டுர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல பசங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? முன்னாடி எல்லாம் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாத காலகட்டங்கள்ல, அதாவது 1980ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. அப்ப என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ, அத பேஸ் பண்ணி எல்லா இதுவும் கிடைச்சிரும். ப்ராப்ளம் இல்ல. ஆனா, இப்ப பெர்த் சர்டிஃபிகேட் தான் மேண்டேட்டரி அப்டின்ட்டு இருக்கிறனால, பெர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் இருக்கு. அத பேரண்ட்ஸ் கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா, வேலை அப்படின்னு போகும்போது, அந்த குழந்தையால ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்ட். சரியா? பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுக்க முடியாது. இன்கேஸ் பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சிருந்தாலும், விசா ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாரி ப்ராப்ளத்தினால ரிஜெக்ட் ஆகுற வாய்ப்பு கரெக்ட். இருக்கு. இன்கேஸ் எமர்ஜென்சி எங்கனாவது வெளிநாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு வந்து அத அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியாது எதுவுமே. நீங்க சொல்ற மாரி. நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிடுறீங்க. நல்ல ஒரு டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைச்சிருது. ஆனா நீங்க போய் ஜாயின் பண்ண முடியாம ஆயிரும். ஏன்னா பான் கார்ட் எடுக்க முடியாது. பெர்த் சர்டிபிகேட்ல ஒரு நேம், சர்டிபிகேட் அதாவது மார்க் ஷீட், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு நேம் இருந்துச்சுன்னா, பான் கார்ட் எடுக்க முடியாது. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாபும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.